3500 கொடுத்து இன்னைக்கு தான் ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது ஜாயின் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு ஸ்கூல் காலேஜ் எந்த இது படிக்கும் போது எந்த கோர்ஸுக்குமே போனது இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போவாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போனேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் அப்படி இல்ல, அப்படி போறதுக்கு ஏன் நமக்கு வழி இல்ல, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன் நிறைய. இப்போ நான் ஐடியும் பண்ணிட்டு இது எனக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு. எனக்கு காலேஜுமே ஃப்ரீயா தான் கிடைச்சது ஸ்காலர்ஷிப் மூலமா. அதுக்கப்புறம் கேம்பஸ்ல செலக்ட் ஆனி ஐடிக்கு போனேன். இப்ப இதுவுமே எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுள் நல்லதுதான் பண்றாங்க. இப்ப மணி பூஜை பண்றது இன்னுமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ எங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அடுத்து சுபாஷினி மேம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எல்லா விஷயத்துக்குமே நெகட்டிவா தான் அவங்கள்ட்ட பேசும்போதே அப்படிதான் நான் சொல்லுவேன். மேம் எனக்கு இது கஷ்டமா இருக்கு, இது நடக்குமா என்னன்னே தெரியல, எப்படி மேம் என்ன மேம். ஃபர்ஸ்ட் நீங்க நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, எல்லாம் நல்லாதான் நடக்கும் அப்படின்னு அந்த மேம் நிறைய அவங்களும் எக்ஸாம்பிளும் சொல்லுங்க. சோ அதெல்லாம் கேட்கும் போது பரவாயில்ல, யாரோ ஏன்னா எனக்கு சுபாஷினி மேம் அதுக்கு முன்னாடி தெரியாது இல்ல, இவங்க ஏன் நமக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் எல்லாமே நல்லதாதான் கொடுக்குறாங்க, இனிமேல் நம்ம ஃபியூச்சரும் எல்லாமே நல்லதாதான் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹோப்பும் வந்திருக்கு. சோ எல்லாருக்கும் நன்றி சுபாஷினி.